அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் ஏஎல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடந்த கோளரங்கம் கண்காட்சி. நாம் எத்தனை ஊர்களுக்கு பிள்ளைகளுடன் டூர் செல்வோம். அப்பொழுது இந்த கோளரங்கம் செல்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது, வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அந்த கோளரங்க கண்காட்சி கிடைப்பதற்கு இந்த ஏஎல் ஸ்கூல் முயற்சி செய்து அதை நிவர்த்தி செய்திருக்கின்றது. இந்த கோளரங்க கண்காட்சியால் மாணவர்களுக்கு என்ன பயன், என்ன இருக்கின்றது? இந்த மாணவர்களை வானுலகத்திற்கே இழுத்து சென்று ஒவ்வொரு கோள்களை பற்றியும் அவர்களுக்கு நேரடியாக காட்சி காட்டப்படுகின்றது. அப்படி காணும்போது ஒவ்வொன்றும் அந்த கோள்களும் அருகே ஒரு சுழன்று கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தருகின்றது. ஒவ்வொரு கோள்களை பற்றியும் அங்கே என்ன இருக்கின்றது, என்ன நடக்கின்றது, இந்த உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை அழகாக தெள்ள தெளிவாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இது இவர்களுக்கு பிறகு அந்த புவியியல் சம்பந்தமான பாடத்திட்டங்கள் வரும்போது அவர்கள் அந்த பாடங்களை படிப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கண்காட்சியை மாணவர்களுக்காக ஏற்படுத்தி தந்த ஏஎல் மெட்ரிகுலேஷனுக்கு வாழ்த்துக்கள். மேலும் இந்த ஸ்கூல் வளர மக்களுக்கு, மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல விஷயங்களை செய்து தருவதற்கும் வாழ்த்துக்கள். கடந்த சில வருஷங்களா சந்திரமண்டலம் நிலையான இடம் பிடிச்சிருக்கு. அணு செயல்முறைக்கு தேவையான ஹீலியம் 3, சோலார் செல்ஸுக்கான சிலிகான், சில விண்கற்களுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் ராக்கெட் அனுப்ப தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதால சந்திரமண்டலம் லாபகரமானதாவே இருக்கு. பூமியை வலுப்படுத்தக்கூடிய சூரிய கதிர்வீச்சுகளை சேகரிக்கிறதுல உலகு ரொம்பவே துணையா இருக்கு. செவ்வாய் கிரகத்தையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற சில விண்கற்களையும் ஆராய்ச்சி செய்யற சில விஞ்ஞானிகள் கூட தாங்கிறதுக்கான ஈர்ப்பு திசையை நிலவோட அடித்தள பகுதிகள் கொடுத்தது.
கிரகணத்துக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு தாத்தாவும் அவருடைய பேர குழந்தைகளும் ஒரு அண்டுவடி ஊர்தி நிலாவில தரையிறங்கிறத கவனிக்கிறாங்க. தாத்தாவுடைய பூர்வீகம் பூமி. ஆனா பேர குழந்தைங்க ஏலியன் உலகமான நிலாவில பிறக்கிறாங்க. அவங்க காத்து, மழை, நதி, இயற்கை இந்த மாதிரியான வாழ்க்கையை உணராதவங்க. அவங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு விசை குறைஞ்சிருக்கிற அந்த நிலாவில அவங்களுடைய எலும்பையும் தசையையும் அவங்க பார்க்க முடியுமே தவிர உணர முடியாதுன்னு. இந்த நிலவுலக வாசிகள் நிலாவில தரையிறங்கி மறுபடியும் புறப்பட்டு போற அந்த ஆதாய ஊர்திகளை கவனிக்கிறாங்க. அங்கே இருந்து நம்ம பூமியையும் பார்த்து ரசிக்கிறாங்க. நீர்மயமான நம்ம பூமி அழகான நீல ஒளி வெள்ளத்தை நிலாவோட மலைகளிலும் பள்ளங்களிலும் காய்ச்சிட்டு இருக்கு. இது ஒரு இதமான அனுபவமும் கூட. நிலவுலக வாசிகள் நம்ம பூமியோட இரவு பகல் நிகழ்வுகளையும் நம்ம உறவுகளையும் அங்கே இருந்து டெலிஸ்கோப் மூலமா ரசிச்சுட்டு இருக்காங்க. 2 வார நீண்ட லூனார் இரவு பொழுதோட நடு ராத்திரிய நாம நெருங்கிட்டு இருக்கோம். பூமியோட முழு நீள இரவின் அளவு அது. பூமி சூரிய கதிர்வீச்சுகளை நிலா மேல படாம தடுத்து நிற்குது. நிலவு பூமியோட நீல ஒளியில குடிச்சிட்டு இருக்கு. நிலவுலக வாசிகள் இந்த நேரத்தை அழகானதாகவும் பாதுகாப்பானதாகவும் கருதி வெளிப்பிரயாணத்துக்கு தயாராகிறாங்க. இனி தாத்தாவும் பேர குழந்தைகளும் பேசிக்கிறத கவனிக்கலாமா? தாத்தா, இந்த கிரகணத்துக்கு ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? ஒவ்வொரு மாசமும் நம்ம நிலா பூமியை சுத்தி வருது. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல வரும்போது நம்ம நிலாவுடைய நீண்ட நிழல் பூமி மேல படும். சில நேரங்கள்ல நிலாவுடைய நிழல் பூமிக்கு மேலேயோ கீழேயோ விழுந்துரும். ஆனா இன்னைக்கு சரியா பூமியோட நடுப்பகுதியில பட போகுது. பூமியில இருக்கிற மக்கள் இந்த சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. நம்ம நிலவோட நிழல் பூமியில அட்லாண்டிக் கடல்ல இருந்து ஏசியா மேல விழறத நாம இங்க இருந்தே பார்க்கலாம். இந்த புது டெலிஸ்கோப் எப்படி வேலை செய்யுது ரம்யா? இது மூலமா கிரகங்களை உன்னால சுலபமா பார்க்க முடியும். இது ரொம்பவே உபயோகமா இருக்கு தாத்தா. நான் இத ஏற்கனவே பூமியை நோக்கி செட் பண்ணிட்டேன். இதுல நானும் உன் கூட பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ கிரகணங்களை நாம 2 பேரும் சேர்ந்து பார்த்திருக்கோம். ஆனா டெலிஸ்கோப் வழியா பாக்குறது இதுதான் முதல் தடவை இல்ல ரம்யா? ரம்யா, டெலிஸ்கோப்ப அட்லாண்டிக் ஓஷன் பக்கமா ஜூம் பண்ண நிலவோட நிழல் அங்க விழறத நாம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது அங்க தெரியுது பாரு, அந்த சின்ன கருப்பு புள்ளி, அதுதான் நிலாவோட நிழல். பூமியில அந்த நிழல்ல இருக்கிற மக்கள் நிலா சூரியன் முன்னாடி கடந்து போறத பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய நிழல், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. தாத்தா, அங்க பாருங்க, நிழல் நிலத்துல பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அந்த நிழல் இப்போ பிரான்ஸ கடக்குது பாரு. அது ஒரு பழமையான இன்ட்ரெஸ்டிங்கான நகரம். ஐசேஜ் காலத்திலேயே மக்கள் அங்க வாழ்ந்தாங்க. ஐசேஜ் பத்தி சொல்லுங்களேன். நான் இது வரைக்கும் நிஜமான பனியையும் பனிக்கட்டிகளையும் பார்த்ததே இல்லை. 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்தோட வடதுருவமே வெள்ளை கலர் கேப் போட்ட மாதிரி பனியால மூடப்பட்டிருந்தது. அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஐஸ் கேப்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி பிரான்ஸ் முழுக்க படர்ந்து யூரோப்ப எனக்கு அப்போ முன்னோட வயசு. நாங்க எல்லாம் அந்த புக்ஸ்ல தான் படிப்போம். ஆனா இப்பெல்லாம் அந்த கதையோட பதிவு செய்யறதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் புக்ஸ் Magic is broken. The humans will discover us. Lost is difficult. Shorty and Jake. Jake! Hey! Hey! Can we play now or what? Adventure. Portions.
Fish will have to touch the moon. And the moon makes the tides turn. It's gravitational pull attacks the water. That's not the same thing. You have no idea what's going on. You lost that better. Dangerous unknown seas for just how many let me, Jake? What a pain in the tail fin. Touching the moon. Yeah, that's always a fish eaters. சுமார் 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமி ரொம்ப செழிப்பாகவும் மரங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. அது மனித இனமும் இல்லாத காலம். ஆனா அளவுகளையும் உயரத்திலையும் பெருசு பெருசா நிறைய மிருகங்கள் இருந்தது. அதுதான் டைனோசர். அதே சமயத்துல மிகப்பெரிய விண்கல் ஒண்ணு அந்த வடிவ சுழண்டிட்டு காற்று மண்டலத்தை கிழிச்சிட்டு போய் பூமியோட கடல் பகுதியில மோதிச்சு. கடலோட தண்ணி மொத்தமும் வானத்தை நோக்கி தெரிச்சுது. அந்த விண்கல் அடிக்கடல்ல மோதின போது மொத்த பூமியுமே நிறைஞ்சிட்டு விண்கல் மோதி வெடிச்சதுல காத்த கழிச்சிட்டு வெளியான அளவுக்கு அதிகமான சூடுலையும் வெப்பத்திலையும் பூமியோட நிறைய பகுதிகள் கருகிடுச்சு. அதுல வெளியான தூசு புகை தண்ணி எல்லாம் சூரியனையே கொஞ்சம் மாசத்துக்கு மறைச்சிடுச்சு. சூரிய ஒளியும் வெப்பமும் இல்லாம நிறைய செடி கொடிகள் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. அதுல டைனோசர்ஸும் அழிஞ்சிடுச்சு. முதலில் சற்று தூரத்தில் இருக்கிறது வீனஸ் என்ற வெள்ளி கிரகம். அதன் மிகவும் அழகாக இருந்தாலும் அதன் பின்னால் உள்ள அபாய சூழல்களும் விஷவாயு மேகங்களும் அமிலக்கணிகளும் அதன் மேற்பரப்பை மறைக்கின்றன. புதன் கிரகமானது சூரியனுக்கு மிக அருகில் இருந்தாலும் வெள்ளி கிரகம்தான் இம்மண்டலத்தின் அதிவெப்பமான கோளாகும்.
பூமியின் அளவை போன்ற பெரிய அமைப்பு இருந்தாலும் இது வேறுபட்ட பரிணாமம் கொண்டது. அதன் மேற்பரப்பு 500 டிகிரி செல்சியஸ் உஷ்ணம் கொண்டது. இந்த கிரகம் அங்குள்ள பல எரிமலைகளின் வெப்பத்தால் மிகவும் வறுக்கப்படுகிறது எனலாம். அமைப்பில் இது நமது பூமியின் இரட்டை பிறவி போன்றது எனலாம். ஆனால் 2 கோள்களுக்கும் இடையே சொர்க்கம் நரகம் போன்ற வேறுபாடு உள்ளது. பூமியின் சுற்றுச்சூழலை நாம் அவ்வப்போது கவனிக்காவிட்டால் நமக்கும் அந்த வெப்ப நரகம் போன்ற கதிதான் நாளடைவில் ஏற்படும் போல தோன்றுகிறது. அந்த சராசரத்திலும் நாம் இல்லம் என்று அழைக்கத்தக்க ஒரே கோள் ஆகும். வெண்மேக கூட்டத்திற்கு கீழே என்ன ஒரு வியப்பான வண்ண அழகு! நம் அண்டை கிரகம் செவ்வாய் கிரகம். இது பழமையானது போல தோன்றும் புதுமை பெற்றது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் நம் நாளை விட சற்று அதிகம். இங்கு நம் பூமியைப் போலவே 4 பருவ காலங்கள், எரிமலைகள், ஆற்று மணற்பரப்புகள், மலைகள், பாலைவனங்கள், பனித்துருவங்கள் அமைந்துள்ளன. ஆனால் இதன் வானம் இளஞ்சிவப்பு நிறத்திலும் சூரிய அஸ்தமனத்தில் நீல நிறத்திலும் தோன்றும். மற்ற கோள்களைப் போல செவ்வாய் கிரகத்திலும் டெக்டானிக் பிளேட்ஸ் எனப்படும் புவித்தகடுகள் அமைந்துள்ளன. ஆயினும் பூமியின் அளவுக்கு உருவாவதற்கு முன்பு காலம் தடுத்ததோ என தோன்றுகிறது. நம் கிரகம் எப்படி உருவானது என்பதை அறிய மிக நல்ல எடுத்துக்காட்டாக இது விளங்கினாலும் ஏன் இந்த கிரகத்தில் உயிரினம் தோன்றவில்லை என்பது இன்றும் கேள்விக்குறியாகவே உள்ளது. செவ்வாயிலிருந்து நாம் விலகிச் செல்லும் போது கோள் சிதைவுகளையும் துகள்களையும் காண்கிறோம். இவைகள் பெரும் நிலப்பரப்புகள், வாயுமண்டலங்கள் என கோள்களை இருவகையாக பிரிக்கின்றன. இவைகளை சிறுகோள் பட்டைகள் என்கின்றோம். மலைகளை தாண்டி இருக்கிற யூஃப்ரேட்ஸ் நதி மேல பட்டு பெர்சியன் கல்ஃப் வழியா கடல்ல படும் ஒரு நதி கடல்ல கலக்கிற மாதிரி. காக்கா, நம்ம நிலவுல நதிகள் இல்லல்ல, நிஜமான நதிகள் மேல பயணம் செய்யறது எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். வெள்ள நிற மேகமா பூமிக்கு மேல காற்று பகுதியில தொங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு அந்தரத்துல தொங்குற தன்சமி டைம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் தண்ணியோட மேஜிக்.
வெப்பநிலைய சீராக்கிறதுக்கு காற்று மண்டலத்துல இருக்கிற நீராவி பூமியோட சூட உறிஞ்சு சூரியனோட உதவியால நீர் துளிகளா மாத்துது. இதனால பூமி கொஞ்சம் சில்லுன்னு Legend where the volcano erupts and the reef's magic is broken. The humans will discover us. What's outside the reef? No fish will ever go. Shorty and Jake. Jake! Hey, we play now. I saw more things about the planets. They were teaching about the past things, what happened in the earth before we were living. It's just like a cinema. Thank you. Yes, as it was especially 360 degree. It was very nice. அதிராம்பட்டினம் ஏஎல்எம் ஸ்கூல்ல இருக்கிறோம். அதாவது சிஎம்பிலேல உள்ள ஸ்கூலு. இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா பிளானட்டோரியம் நம்ம சென்னையில பெங்களூரு மைசூரு இங்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய விஷயத்தை இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. மாணவர்கள் இலகுவாக பார்க்கறதுக்காக பிளானட்டோரியம் வந்து நடந்துட்டு இருக்குது. உள்ளால எல்லாம் ஒவ்வொரு 2-3 கிளாஸ்களா இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி உள்ள அனுப்பி காலையிலேருந்து இந்த இது வந்து பிளானட்டோரியத்துல பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. ரொம்ப அருமையான இது வந்து அங்க உண்மையிலே வந்து பெரிய செலவுல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து அங்க அமைக்கப்பட்ட அந்த இதுல வந்து போய் பார்க்குற மாதிரியே அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஒரு சின்னதா இருக்குது, ஆனாலும் வந்து பரவாயில்ல, அந்த எஃபெக்ட் இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது. எல்லா ஸ்கூலும் இதை மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இதை வந்து நமக்கு பிளானட்டோரியத்தை வந்து நேரடியாக இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா இந்த பிளானட்டோரியத்தை பார்க்கறது நம்ம நேரடியாக போயிட்டு ஆகாயத்தில் போயிட்டு கோள்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. இயற்கையாகவே கோள்களை பார்க்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுது. சரியா? இதை வந்து எல்லா ஸ்கூலும் வந்து இதை வந்து இது பண்ணணும். இதை Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.